விருச்சிக ராசி நேயர்களை கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. கோல்டன் பீரியட் ஸ்டார்டட். ஸோ நல்ல நேரம். திருமணம் மறுமணம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. முதல் கல்யாணம் கூடி வரதுக்கான வாய்ப்பு ஆண் பெண்களுக்கு கூடி வரும். மறுமணம் கூடி வரும். மறுமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சில புத்திரபாகியம் இருக்குது. ஸோ அதாவது சில பேர் சைலண்ட் கில்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைலண்ட்டாக இருப்பாங்க, பேச அமைதியாக இருந்து வேலையை பார்ப்பாங்க. ஸோ போன மாதிரி வேலை பார்க்குறான் பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கும் சில பேர் நடவடிக்கை. அதாவது சும்மா பேசிட்டு இருக்கிற இடத்துல இவங்க ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏற்றிட்டு வந்துடுவாங்க. தெரியாது, சைலண்ட்டாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. தெரியாது, சந்தேகப்படுவாங்க நிறையா. ஆனால் சில விஷயங்கள்லாம் மாறும். அதெல்லாம் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு எங்கே எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க இப்போ ஏன்னா விருச்சிக ராசி, நான் கூடியமான வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட நான் பேசுறது ரொம்ப குறைவு தான். ஏன்னா தெரியும் எனக்கு. ஏன்னா ஃபேஸ் ரீடிங் சொல்கிறாங்க இல்லையா, இவன் விருச்சிக ராசினால நாங்களாம் ஜாதகம் பார்க்குறப்ப நமக்கு தெரியாது அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. அப்படியே நம்ம கொஞ்சம் பாலிஷாக கொண்டு போயிடணும். நமக்கு சாதகமும் வேண்டாம் பாதகமும் வேண்டாம், கரெக்டாக ஈவனாக கொண்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. மே 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி. ஸோ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் சாதகம், யாருக்கெல்லாம் பாதகம்? 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி. கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு உச்சம் பெறுகிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்போ இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், மறுமணம், குடும்பம், வேலை, சொத்து, பணம், இந்த விவகாரங்கள்லாம் எப்படி இருக்கும்? யாருக்கு சோதனையான காலம், யாருக்கு நல்லா அமோகமான காலம், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு அதிர்ஷ்டம் திறக்க போகிறது, யாருக்கு சோதனை காலம் முடிய போகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ன ஒரு ராசிக்கும் என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தற்காலிக கிரகநிலைப்படி ராகு, கேது, குரு, சனி, இந்த கிரகநிலைகளைப்படி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு திரும்பி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் நமக்கு விதி மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது குரு கடாட்சம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். குருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கணும். மாதா பிதா குரு தெய்வம். இந்த குரு தான் எப்போதுமே யோகக்காரகன். இந்த குரு பார்த்திங்கன்னா நன்னா இருக்கணும், பார்வைகள் நன்னா இருக்கணும். தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து கிரக பார்வைகள் சிறப்பாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது தென்முக கடவுள், தெற்க பார்க்க இருக்கக்கூடியது. நவகிரகத்தில் இருக்க குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது, வடக்கு நோக்கி இருக்கக்கூடியது. அப்போ இந்த குரு பகவானுக்கு தான் நெய் விளக்கு ஏற்றுறது, இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துறது, இந்த குரு பகவானுக்கு நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாமே இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான். அது ஞான குரு. இந்த குரு பகவானுக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ கடைசி வரைக்கும் என்ன கோவில் சொல்லியிருக்கேன், என்ன மந்திரங்கள் குரு மந்திரம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன், எத்தனை வாரம் விளக்கு ஏற்றணுன்றத சொல்லியிருப்பேன், எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களை கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. கோல்டன் பீரியட் ஸ்டார்டட். ஸோ நல்ல நேரம் வந்தாச்சு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறுகிறார். உங்கள் அதிர்ஷ்டம், பாக்கியம், தந்தை ஆசீர்வாதம், வெளிநாட்டு வாய்ப்பு, தர்ம பலன் ஆகியவற்றை திறக்கும் அற்புதமான பயிற்சி. ரைட். நீங்கள் தொட்டது தொடங்கும் காலம். ஆனால் ஒரு நிபந்தனை, அகம்பாவம் கூடாது. தான்கிற அகம்பாவம் கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, தொழில், அன்எக்ஸ்பெக்டடான குரோத்து. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை முயற்சி பண்ணினவங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, சீனியர் சப்போர்ட் எதுவும் நடக்கலாம். ஸோ எல்லாமே நல்லபடியாக இருக்கும். சிலருக்கு ஜாப் சேஞ்சஸ் மூலம் பெரிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு எக்ஸ்பான்ஷன், புதிய தொடர்புகள், நிறைய சக்ஸஸ் எல்லாம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஒற்றுமை, பெரியோர்களின் ஆசீர்வாதம் முக்கிய பலன்களை தரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் இருக்கும். மே 26க்கு அப்புறமா, குரு பயிற்சிக்கு அப்புறமா கடை வித்த பணம் வரல, வீடு வித்த பணம் வரல, சொத்து பணம் வரல அப்படின்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் உங்களை தேடி வந்துடும்.
இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தவன் 8 மாதம் 9 மாதமாக பணம் ஏமாத்திட்டு இருந்தவன்லாம் பணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது வேற மாதிரியான பிரச்சனை போயிடும். அதனால கண்டிப்பாக உங்களை தேடி கொண்டு கொடுப்பா. கொஞ்சம் இன்னும் 2-3 நாள் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக வந்துடும், பணம்லாம் வந்துடும், கவலைப்படாதீங்க. திருமணம் மறுமணம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. முதல் கல்யாணம் கூடி வரதுக்கான வாய்ப்பு ஆண் பெண்களுக்கு கூடி வரும். மறுமணம் கூடி வரும். மறுமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் புத்திரபாக்கியம் இருக்குது. ஸோ சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு துணை கிடைக்கும். நல்ல துணை, நல்ல ஒரு ஆண் துணை, ஒரு பெண் துணை, ரிலேஷன்ஷிப் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர் பண வரவு அல்லது அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப், சேவிங்ஸ் உயரும், கடன் சுமை குறையும். திடீர்னு பணம் வரும், டக்குன்னு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. 90% நல்ல யோகமாக இருக்குது. 90% யோகமாக இருக்குது. 10% தான் சரியில்லை. 10% பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கவனம் என்னென்ன, ஈகோ மற்றும் சைலண்ட் ரிவெஞ்ச் மனப்பான்மை குறையட்டும். உங்கள் உயர்வை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உயர்வை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருசாக ஆடவும் கூடாது, பெருசாக இது பண்ணிக்கவும் கூடாது. கரெக்டாக கணக்கச்சிதமாக போங்க, சரியாக இருக்கும். 1. 2வது, சைலண்ட் ரிவெஞ்ச் மனப்பான்மை குறையும். அதாவது சில பேர் சைலண்ட் கில்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைலண்ட்டாக இருப்பாங்க, பேச அமைதியாக இருந்து வேலையை பார்ப்பாங்க. சொல்ல போன மாதிரி வேலை பார்க்குறான் பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கும் சில பேர் நடவடிக்கை. அதாவது சும்மா பேசிட்டு இருக்கிற இடத்துல இவங்க ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு வந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏற்றிட்டு வந்துடுவாங்க. தெரியாது, சைலண்ட்டாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. தெரியாது, சந்தேகப்படுவாங்க நிறையா. ஆனால் சில விஷயங்கள்லாம் மாறும், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. இது உங்களுக்கான நேரம். நீங்கள் காத்திருந்த கதவு திறக்கிறது, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கிறது. ஸோ பயன்படுத்தினா நல்லது, நல்ல விஷயங்களை பயன்படுத்தினா நல்லது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். 5ல் சனி அபவாதம் என்பார்கள். விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 5ல் சனி இருக்கா, மீனத்தில் சனி இருக்கா, 5ல் சனி அபவாதம். கெட்ட பேர் வரும், தேவையில்லாத கெட்ட பேர் வரும். நீங்களா போய் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காது. இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க, கணவருக்கு தெரியாமல் நீங்கள் போய் பேசுகிறத சொல்கிறத எதுவுமே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஒன்று அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லையா அவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் போய் எதுவாக இருந்தாலும் பேசுங்க. 5ல் சனி அபவாதம் என்பது. நீங்களா ஒரு டிசிஷன் எடுத்து நீங்களா ஒரு விஷயங்களை பேசாதீங்க. 1 கலந்து பேசி எதுவாக இருந்தாலும் இது பண்ணுங்க. நீங்களா போய் தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிடாதீங்க. இன்னொரு குடும்பத்தை இன்னொருத்தருடைய குடும்ப விஷயத்தில் போய் தலையிடாதீங்க. அங்கே என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கப்புறமா சில விஷயங்கள்லாம் போய் பேசுங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. விருச்சிக ராசினாலே எனக்கு கொஞ்சம் பயம்தான், எனக்கே பயம்தான்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு எங்கே எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இவங்க இப்போ ஏன்னா விருச்சிக ராசி, நான் கூடியமான வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட நான் பேசுறது ரொம்ப குறைவு தான். ஏன்னா தெரியும் எனக்கு, ஏன்னா ஃபேஸ் ரீடிங் சொல்கிறாங்க இல்லையா. இவன் விருச்சிக ராசினால நாங்களாம் ஜாதகம் பார்க்குறப்ப நமக்கு தெரியாது அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அவங்கள எந்த அளவுக்கு அவங்கள கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. அப்படியே நம்ம கொஞ்சம் பாலிஷாக கொண்டு போயிடணும். நமக்கு சாதகமும் வேண்டாம், பாதகமும் வேண்டாம். கரெக்டாக ஈவனாக கொண்டு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா விருச்சிக ராசி இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு என்னென்ன, பெண் சாபம் நிவர்த்தி செய்யாதவர்கள். விருச்சிக ராசி பொறுத்த அளவுக்கு இருதார யோகம்ங்கிறது உண்டு. இருதார யோகம்ங்கிறது எப்படி தெரியுமா? ஒரே குடும்பத்தில் விருச்சிக ராசி 2 கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். அதே குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 அக்கா, 2 அண்ணன், தம்பி அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே குடும்பத்தில் அந்த மாதிரி 2 தாரம் இருக்கும். குடும்பத்தில் அக்காவும் அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, தங்கச்சி அப்படிதான், தங்கச்சியும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அக்காவும் அப்படிதாங்க. அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும். பெண் சாபத்தை நிவர்த்தி பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நிவர்த்தி பண்ணினா தான் உன்னுடைய திருமண வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இல்லைன்னா உனக்கு அப்புறம் பெண் சாபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது. அந்த சில விஷயங்களை போய் நிவர்த்தி நமக்கு பெண் சாபம் எப்படி வேணா இருக்கலாம், சுமங்கலி சாபமாக இருக்கலாம், மூத்தோர் சாபமாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண் சாபம் அந்த விருச்சிக ராசிக்கு உண்டு. அதனால தான் அவங்க கொண்ட டேஞ்சரஸ். சந்தேகப்படுவாங்க, மறந்துடுவாங்க, மறந்து நம்ம மேலே பழி சொல்லிவிடுவாங்க. ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்து வைங்களேன், ஒரு 4 நாள் கழிச்சு போட்டால் எப்போ கொடுத்த பணத்தை அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இப்போ தானே கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னால், இல்லையா நீ கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையா அப்படின்னு விடுவாங்க. ஞாபகம் வந்தால் கூட அப்படியே விட்டுருவாங்க. இல்லை எனக்கு தெரியும், அந்த பணத்தையே கொடுக்க மாட்டாங்க. உண்மைதான் இது. ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதனால் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்குது, பயன்படுத்தினா நல்லது. ஏன்னா எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, 5ல் சனி அபவாதம் என்பார்கள் சொன்ன இல்லையா, கெட்ட பேர் வரும். அதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுவரையில் நாம் பார்த்தது குரு பயிற்சி பொதுவான ராசி பலன்கள். அப்போ இந்த பொதுவான ராசி பலன்கள் அப்படிங்கிறது சில பேருக்கு 95% எனக்கு இது சரியாக இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் நேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் யாராவது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது பொது ராசி பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கோ அதை வைத்து தான் உங்களுக்கு பலன்.
குரு உச்சமாக இருந்தால் என்ன பலன், நீச்சமாக இருந்தால் என்ன பலன், சமமாக இருந்தால் என்ன பலன், நட்பாக இருந்தால் என்ன பலன், பகையாக இருந்தால் என்ன பலன். ஸோ இதெல்லாமே இருக்குது. உங்களுடைய சுயஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்கள் சுயஜாதகத்தை நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்ச ஒரு வீடியோ காலில், ஒரு நார்மல் காலில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பற்றி. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.